Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது கோவக்காய் மசாலா. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது கோவக்காய் வந்து ஒன்னு ரவுண்டா கட் பண்ணலாம், நீட்ட வாக்குலயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நீட்ட வாக்குல கட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து என்ன மசாலா வந்து சீரகம், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம் என்னங்கறது. வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் எள், நம்ம வந்து வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். கோவக்காய் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கூடவே வந்து எள்ளும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒன்றா எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து அதே பேனில் வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே மாதிரி பொன்னிறமாயிடும். இப்போ பொன்னிறமாயிடுச்சு. சீரகம், தனியா விதை, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த கோவக்காய் வந்து இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இடையில நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். இன்னுமே நல்லா வேகணும். ஒரு சிலது தான் வெந்திருக்கு. திருப்பியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதனோட தோல் எல்லாமே நல்லா சுருங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெப்பர் பிடிக்கணும், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெப்பர் ஆட் பண்ணல, வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து இங்கே உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விடும். அதனால் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 90% நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடியை அரைச்சிட்டேன். இது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறப்பவும் இதே மாதிரி பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா திருப்பி விடுங்க. இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அதனுடைய பச்சை வாசம் எல்லாமே போயிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கோவக்காய் மசாலா ரெடி. கோவக்காய் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.